அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை சொல்லும் செயலும். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 7 இறை சொற்றொடர்கள் 21 மற்றும் 24 முதல் 27 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். போலி இறைவாக்கினர்களை அவர்களுடைய கனிகளாகிய செயல்களால் அடையாளம் காண முடியும். ஏனெனில் இயேசுவின் திருப்பெயரை கொண்டு செய்யப்படும் அரும் செயல்கள் கூட அவர்களுடைய பணியில் காணப்படலாம். இறைநீதிக்கும் இறை ஆளுகைக்கும் அடையாளமாகவும் அதற்கு வழிவகுக்கும் செயல்களாகவும் அமைபவை எவையோ அவை மட்டும் நல்ல கனிகள். ஆண்டவுடன் நுகத்தை சுமந்து சிலுவை பாதையில் செல்ல தூண்டுவதற்கு பதிலாக கிறிஸ்தவ வாழ்வை செல்வமும் வளமும் கொளிக்கும் வாழ்வாக சித்தரிக்கும் எந்த போதனையும் செயலும் போலி இறைவாக்கின போதனைகளும் செயல்களுமே ஆகும். அன்னார் ஆண்டவரின் நிராகரிப்புக்குள்ளாவார் என்பது உறுதி. கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடும் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடும் அடுத்தடுத்து சமதரையிலேயே அமைந்திருக்கும். இரு வீடுகளுக்கும் உள்ள வேறுபாடு அவை அமைக்கப்பட்டுள்ள இடம் பற்றிய வெளிப்படையான வேறுபாடல்ல, அவை அமைந்துள்ள அடித்தளம் பற்றியதே. நல்ல கட்டட கலைஞர்கள் பூமியில் பாறை தட்டு வரை தோண்டி அதனின்று கட்டடத்தை எழுப்புவார்கள். அவசரக்காரர்கள், லாப நோக்குள்ள ஒப்பந்தக்காரர் மணற்பாங்காக இருக்கக்கூடிய அடித்தளத்தின் மேல் கட்டுவார்கள். ஆனால் இரு வீடுகளும் ஒரே வித காற்றுக்கும் பெருமழைக்கும் உட்பட்டாலும் ஒன்று நிற்கும், மற்றது விழுந்து அழியும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. இயேசு 2 செயல்பாடுகளை மக்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஒன்று கேட்டல், இரண்டாவது செயல்படுத்தல். வாழ்வில் முழுமையாக வாழ இறை வார்த்தை சரியான மனநிலையோடு கேட்க வேண்டும். ஏனோ தானோ என்ற மனநிலையோடு அல்ல, புரிதல் மனநிலையோடு கேட்க வேண்டும். கேட்கப்படுகிற வார்த்தை கடவுளுடைய வார்த்தை என்ற தெளிவு நம் மனதில் இடம்பெற வேண்டும். இரண்டாவது, கேட்பதை செயல்படுத்தும் போதுதான் வார்த்தை நிறைவடைகிறது, முழுமையடைகிறது. கேட்பதோடு நின்றுவிட்டால் அதனால் பயன் ஒன்றுமில்லை. வள்ளுவர் கூறுவார், சொல்வது எல்லாருக்கும் எளிது, ஆனால் சொல்லிய வண்ணம் செய்வது அரிது. இயேசு தான் வாழ்ந்ததை போதித்தார், போதித்ததை வாழ்ந்தார். அத்தகைய வாழ்க்கை முறை நம்மில் தொடரட்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறை வார்த்தையும் வாழ்வும் என்னில் இணைந்து செல்கின்றதா? செயலுள்ள போதனைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? இறை வார்த்தை இதயத்தில் பதித்து பிறருக்கு நல்வாழ்வால் பயன்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் கேட்கும் இறை வார்த்தையை வாழ்வாக்கிடவும், செயலுள்ள போதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், இறை வார்த்தையை பிறரன்பு பணிகளில் வெளிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன்.